இன்னைக்கு ஆளுநர் அப்பாயின்மெண்ட் எல்லாம் பெரிய பிரச்சனையா இருக்கு. வேந்தராக முதல்வர் இருக்கணும், இந்த நியமிக்கிற அதிகாரம் ஆளுநருக்கு கிடையாது அப்படின்னு நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை செல்லாதுன்னு அறிவிக்க சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்துல கேஸ் போட்டிருக்காங்க. உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொண்ட சட்டத்தை அந்த சட்டம் செல்லாதுன்னு அறிவிக்க சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்துல கேஸ் போட்டிருக்காங்க. எப்ப போடுறாங்க? மே மாத விடுமுறையில போடுறாங்க. ஏன்னா விடுமுறை கால நீதிபதிகள் யார் யாருன்னு பார்த்து வச்சுக்கிறாங்க. அப்படி பார்த்து வச்சு கொண்டு வந்து ரொம்ப அவசரமாக அந்த வழக்கு நாளைக்கு நடக்க போகுது. நீங்க முதல்ல இந்த வட மாநிலங்கள்ல இந்தியாவினுடைய ஹிந்தி பேசுகிற மாநிலங்கள்ல 2 மொழியை முதல்ல நடைமுறைப்படுத்தி காட்டுங்க. அதுக்கப்புறமா மத்த மாநிலங்களுக்கு 3 மொழின்னு கொண்டு வாங்க. அப்ப அது தேவையா, நடக்குமா இல்லையான்னு கூட நம்ம யோசிக்கலாம். அதையே செய்ய முடியாதவர்கள் என் மொழியை நீ கத்துக்க, நம்ம 2 பேரும் பேசலாம், அவ்வளவுதான். இதுக்கு பின்னாடி வேற எதுவுமே இல்ல. அவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க, அவங்க கிட்ட பேசுறதுக்கு ஹிந்தி வேணாமா? இப்படி ஒரு அறிவாளி. இன்னொருத்தவங்க அவங்க திருட்டு பசங்க, அவங்க தகராறு பண்ணா திட்டுறதுக்கு உங்களுக்கு ஹிந்தி வேணாமா? ஒரு மொழியை எதுக்குதான் படிக்கணும்னு ஒரு விவஸ்தையே கிடையாதா? ஒருத்தரை திட்டுறதுக்கு ஹிந்தி வேணுமா? ஒருத்தன் சட்னி சாம்பார் கேட்கறதுக்கு ஹிந்தி வேணுமா? ஒருத்தருக்கு அவங்க நல்லவங்க அதனால ஹிந்தி வேணும், அப்ப நம்ம எல்லாம் கெட்டவங்களா? நம்ம மொழி அவங்க படிக்க வேணாமா? இது எதற்கு முன்னோட்டம் அப்படின்னா, RSS ஓட கொள்கை இந்தியாவுடைய இணைப்பு மொழியாக சமஸ்கிருதம் தான் இருக்கணும். அது அவங்க குருஜி கோல்வாக்கர் எழுதி வச்சிருக்காரு. அதை நோக்கி அவங்க நடக்கிறாங்க. நீட் தேர்வு மையம்னு ஒண்ணு இருக்கு. அது எங்க இருக்குன்னா உங்க ஊரை விட்டு தள்ளி இருக்கும் அந்த பள்ளிக்கூடம். அந்த இடத்துல பாதுகாப்பு எப்படின்னா, வாகா பார்டர், காஷ்மீர் எல்லை, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர், இங்கெல்லாம் பண்ணாத உட்ட சோதனைய 200 கிலோமீட்டர் ஊருக்குள்ள வந்து தீவிரவாதி சுட்டு போட்டு போறான் 26 பேரை. அங்கெல்லாம் பண்ண வேண்டிய சோதனையை விட்டுட்டு இங்க பரிச்சை எழுதுற போற பிள்ளைங்களை தலைமுடியில கைய விட்டு புடுங்கி மூக்க திருகி சட்டையில 6 பட்டன் இருக்கான். வடிவேல் சொல்லுவாரு, சட்டை மேல எவ்வளவு பட்டன், அப்படி எண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட்டன் 6 பட்டன் இருந்தா நீட் தேர்வு எழுதக்கூடாது, நீட் யூனிஃபார்ம் இருக்குதா? இப்படி கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்ல மத்திய பிரதேசல, ராஜஸ்தான்ல நீட் தேர்வு சூப்பரா நடக்குது. அதுதான் வந்து பெஹல்காம் மாதிரியே நடக்குது. எப்படி நீங்க எழுதி கொடுத்துட்டு போயிடலாம், பேப்பர்ல ரிசல்ட்டை எழுத வேண்டாம், ஆன்சரை எழுத வேண்டாம், நீ கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிருப்பா. நீங்க போன பிறகு அந்த பள்ளியில இருக்கிற சோதனை பார்க்கிற வாத்தியாருங்க எல்லாரும் உட்கார்ந்து அவங்களே கரெக்டான ஆன்சரை டிக் பண்ணி அனுப்பிடுவாங்க. அந்த தேர்வு மையத்துக்கு 5 லட்சம் ரூபாய் 7 லட்சம் ரூபாய் கட்டுனா பாஸ் பண்ணிடலாம். இது தெரிஞ்சு தமிழ்நாட்டுல பல பணக்காரங்க அங்க போய் பணம் கட்டுறாங்க. இந்த மருத்துவ மாணவர்கள்லாம் வந்து நம்ம அரசு மருத்துவமனையில நம்ம பெரியவங்க பெற்றவங்களுக்கு வைத்தியம் பார்க்க போறாங்க. என்ன மாதிரி அந்த மருத்துவம் இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். முதலாவது மும்மொழி திட்டத்திற்கு எதிர்ப்பு, தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிர்ப்பு. 2ம் ஒன்றுதான். சில பேர் கேட்கிறார்கள், இந்தியாவிலே மும்மொழி திட்டம் இருக்கிறதா இல்லையா? உண்மையில சொன்னால் இந்தியாவில் மும்மொழி திட்டம் தான் இருக்கு. எப்படின்னா, நம்ம 2 மொழி படிக்கிறோம், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கவங்க 1 மொழி படிக்கிறான், எல்லாம் கூட்டுனா 3 மொழி. இதுதான் இந்தியாவில் இருக்கிற மும்மொழி திட்டம். நாம் இந்த 2 மொழியை படிச்சுட்டு நம்ம குழந்தைங்க உலகம் முழுக்க போயிருக்காங்க, எல்லா இடத்துலையும் சிறப்பாக பணியாற்றுகிறார்கள், மிக உயர்ந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க 1 மொழியை தவிர வேற எதையும் படிக்க மாட்டேன்னு 2 மொழி படிக்கிற இந்த ஊர்ல வந்து தங்கள் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் இந்த 3வது மொழிங்கிறது அது ஹிந்தி தான், அதுக்கப்புறம் சமஸ்கிருதம் தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா ஒரு சாதாரண பெற்றோராக இருப்பவருக்கு, ஏங்க ஒரு 3வது மொழி படிச்சா நல்லது தானங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு பெற்றோராக இருக்கிறவருக்கு ஒரு மயக்கம் ஏற்படுவது இயற்கை. ஏன்னா அவர் கண்ணாடி கூட போட்டிருக்கலாம், அது சாதாரண கண்ணாடி, நமக்கு தேவை ஈரோட்டு கண்ணாடி. அப்போதான் தெரியும் இந்த மும்மொழி திட்டங்கிறது என்ன. அப்படி தமிழ் படிக்கணும், தாய்மொழியை படிக்கணும், எழுதணும், அதுலேயே பல குழந்தைங்க ஃபெயில் ஆவாங்க, இயற்கை. ஏன் அப்படின்னா, நம்ம பேச்சு நடை வேறு, வட்டார வழக்கு வேற, திருநெல்வேலி தமிழ் வேற, கோயம்புத்தூர் தமிழ் வேற, சென்னை தமிழ் வேற, தஞ்சாவூர் தமிழ் வேற, திருவண்ணாமலை தமிழ் வேற. இதெல்லாம் பேச்சு வழக்கு. ஆனால் எழுத்தில் வரும்போது இலக்கண சுத்தமாக ஒரு மொழியை படித்து எழுதி பிழை இல்லாமல் அதில் தேர்ச்சி பெறணும்னா அதுக்கே ஒரு நல்ல பயிற்சி வேணும். அடுத்து ஆங்கிலம் படிக்கணுமான்னா கண்டிப்பாக படிக்கணும், படித்தாதான் முன்னேற முடியும், அதில் சந்தேகம் கிடையாது. ஆகவே ஆங்கிலமும் படிக்கணும்.
இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு முட்டு சந்தில் நிற்கிற மாதிரி இதை கூட இந்தியை படிச்சுக்கங்களேன், கூட இந்தியை படிச்சுக்கங்களேன் அப்படின்னு புலம்புகிற மூடர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. நீங்கள் முதல்ல இந்த வட மாநிலங்களில் இந்தியாவினுடைய ஹிந்தி பேசாத மாநிலங்களில் 2 மொழியை முதல்ல நடைமுறைப்படுத்தி காட்டுங்க. அதுக்கப்புறமா மற்ற மாநிலங்களுக்கு 3 மொழின்னு கொண்டு வாங்க. அப்போ அது தேவையா, நடக்குமா இல்லையான்னு கூட நம்ம யோசிக்கலாம். அதையே செய்ய முடியாதவர்கள் என் மொழியை நீ கற்றுக்க, நம்ம 2 பேரும் பேசலாம், அவ்வளோதான். இதுக்கு பின்னாடி வேறு எதுவுமே இல்லை. இங்கேருந்து ஒருத்தர் யாரோ வந்து அவங்களாம் ரொம்ப நல்லவங்க, அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு ஹிந்தி வேணாமா, இப்படி ஒரு அறிவாளி. இன்னொருத்தவங்க அவங்க திருட்டு பசங்க, அவங்க தகராறு பண்ணால் திட்டுறதுக்கு உங்களுக்கு ஹிந்தி வேணாமா. ஒரு மொழியை எதுக்கு தான் படிக்கணும்னு ஒரு விவஸ்தையே கிடையாதா? ஒருத்தரை திட்டுறதுக்கு ஹிந்தி வேணுமா, ஒருத்தன் சட்னி சாம்பார் கேட்குறதுக்கு ஹிந்தி வேணுமா, ஒருத்தருக்கு அவங்க நல்லவங்க அதனால் ஹிந்தி வேணும். அப்போ நம்மளாம் கெட்டவங்களா? நம்ம மொழி அவங்க படிக்க வேணாமா? இது எதற்கு முன்னோட்டம் அப்படின்னா, ஆர்எஸ்எஸோட கொள்கை இந்தியாவுடைய இணைப்பு மொழியாக சமஸ்கிருதம் தான் இருக்கணும். அதை அவங்க குருஜி கோல்வாக்கர் எழுதி வச்சிருக்காரு, அதை நோக்கி அவங்க நடக்கிறாங்க. அப்போ எடுத்தோடனே சமஸ்கிருதம்னு சொல்ல முடியாது, அதனால் முதல்ல ஹிந்தி. அப்போ சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் சயின்ஸு, அறிவியல், கணிதம் எல்லாத்துக்கும் சமஸ்கிருத பேர் வைக்கிறாங்க. இப்பயே ஹிந்தி பேர் கூட இல்லை, சமஸ்கிருத பேர். கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் பல திட்டங்களுக்கு சமஸ்கிருத பேர். இதை தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் நாம் உருவாக்கி இருக்கிற அரசு பள்ளிகளுடைய தேர்ச்சி, இங்கே எல்லாரும் சொன்னாங்க எவ்வளவு பேர் இங்கே பாஸ் பண்ணுறாங்க குழந்தைங்க, அரசு பள்ளி பிள்ளைங்கன்னு சொன்னால் 100% இத்தனை பள்ளிக்கூடத்தில் இத்தனை மாவட்டத்தில் தேர்ச்சி. தமிழ்நாட்டில் பின்தங்கிய மாவட்டம் அப்படின்னு சொல்லப்படுகிற அரியலூர் மாவட்டம் தான் இன்றைக்கி அதிகமான அளவில் தேர்ச்சி பெற்றிருக்கு. பல அரசு பள்ளிகளில் இருந்து 100% தேர்ச்சின்னு சொன்னால் இவங்களால் அதை தாங்க முடியாமல் என்ன எழுதுறான், என்ன நடக்குது சார், எஜுகேஷனில் என்ன விளையாடுறாள் அப்படின்னு கேட்குறாங்க. யார் விளையாடுறாங்க? தனியார் பள்ளிகளில் ஒவ்வொரு நாளும் பேப்பரில் வருது, எங்கள் பள்ளியில் 100% பாஸ், ஒரே டிக்கு தான் 100. அவங்கள யாரும் கேள்வி கேட்கல, அவங்களாம் எப்படி பாஸ் பண்ணாங்கன்னு கேட்கல. அரசு பள்ளியில் குழந்தைகள் பாடுபட்டு கஷ்டப்பட்டு படித்து ஆசிரியர்களை இன்றைக்கு தமிழ்நாடு அரசு அவ்வளவு இறுக்கி பிடிச்சி அந்த ரிசல்ட்டை வாங்கி அவங்க கஷ்டப்பட்டு பாடுபட்டு படிக்க வைக்கிறாங்க. அந்த பிள்ளைங்க தேர்ச்சி பெற்றா எப்படி தேர்ச்சி பெற்றாங்க அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டு அவங்கள ஃபெயில் ஆக்கிறதுக்கு என்ன வழி, இந்தியும் பாஸ் பண்ணு, அப்போ தான் நீ தேர்ச்சி அடைய முடியும். இப்படிப்பட்ட சதியை நாம் ரொம்ப முன்கூட்டி உணர்ந்திருக்கிற காரணத்தினால இப்போ எதிர்த்துக்கிட்டு இருக்கோம். நாம் எந்த இடத்துல இருக்கோம்? அரசு பள்ளி மேல்நிலை பள்ளியில் தேர்ச்சி விகிதம் பெண்கள் வந்து 4,05,000 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, ஆண்கள் 3,60,000 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கூட குறைய இருக்கும், ஆனால் 50,000க்கு மேலே வித்தியாசம். நாம் எங்கே இருக்கோம்னா, இந்த 4 லட்சம் பொண்ணுங்க பாஸ் பண்ணாங்க, 3,50,000 ஆம்பளை பசங்க பாஸ் பண்ணாங்க. ஆனால் என்ஜினியரிங் காலேஜுக்கு அப்ளிகேஷன் போடும்போது 80,000 பையன் அப்ளிகேஷன் போட்டால் 50,000 பொண்ணுங்க தான் அப்ளிகேஷன் போடுறாங்க. அப்போ பாஸ் பண்ணவங்கள 50,000 அதிகம், அப்ளிகேஷன் போடுறவங்கள 30,000 ஏன் கம்மி? அந்த பொண்ணுங்க அதிகமாக படிக்க வர்றதுக்கு என்ன செய்யணும்னு தமிழ்நாடு அரசு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு. படிக்க வருகிற மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபா நாங்கள் கொடுத்து உங்களை படிக்க வைக்கிறோம், வெளிநாட்டுக்கு போனால் அந்த செலவை அரசாங்கம் ஏற்றுக்கும் அப்படின்னு இங்கே படிக்க வைக்கிற ஊரில் அதை கெடுப்பதற்கான திட்டம்தான் மும்மொழி கொள்கை. நீட்டு தேர்வை பற்றி ரொம்ப சொல்ல வேண்டாம். நீட்டு தேர்வு மையம்னு ஒன்று இருக்குது. அது எங்கே இருக்குன்னா, உங்கள் ஊரை விட்டு தள்ளி இருக்கும் அந்த பள்ளிக்கூடம். அந்த இடத்துல பாதுகாப்பு எப்படின்னா, வாகா பார்டர், காஷ்மீர் எல்லை, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர், இங்கெல்லாம் பண்ணாத விட்ட சோதனையை 200 கிலோமீட்டர் ஊருக்குள்ளே வந்து தீவிரவாதி சுட்டு போட்டு போகிறான். 26 பேரை
அங்கெல்லாம் பண்ண வேண்டிய சோதனையை விட்டுட்டு இங்கே பரீட்சை எழுதுகிற போகிற பிள்ளைங்கள தலைமுடியில் கையை விட்டு பிடுங்கி மூக்கை திருகி சட்டையில் 6 பட்டன் இருக்கான். வடிவேல் சொல்லுவார், சட்டை மேலே எவ்வளோ பட்டன், அப்படி எண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பட்டன் 6 பட்டன் இருந்தால் நீட் தேர்வு எழுதக்கூடாது, நீட்டு யூனிஃபார்ம் இருக்குதா, இப்படி கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஊரில் மத்திய பிரதேசத்தில் ராஜஸ்தானில் நீட் தேர்வு சூப்பராக நடக்குது. அதுதான் பெஹல்கா மாதிரியே நடக்குது. எப்படி நீங்கள் எழுதி கொடுத்துட்டு போயிடலாம், பேப்பரில் ரிசல்ட்டை எழுத வேண்டாம், ஆன்சரை எழுத வேண்டாம், நீ கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிருப்பா. நீங்கள் போன பிறகு அந்த பள்ளியில் இருக்கிற சோதனை பார்க்குற வாத்தியாருங்க எல்லோரும் உட்காந்து அவங்களே கரெக்டான ஆன்சரை டிக் பண்ணி அனுப்பிடுவாங்க. அந்த தேர்வு மையத்துக்கு 5 லட்ச ரூபா 7 லட்ச ரூபா கட்டுனா பாஸ் பண்ணிடலாம். இது தெரிஞ்சு தமிழ்நாட்டில் பல பணக்காரங்க அங்கே போய் பணம் கட்டுறாங்க. இந்த மருத்துவ மாணவர்கள்லாம் நம்ம அரசு மருத்துவமனையில் நம்ம பெரியவங்க பெற்றவங்களுக்கு வைத்தியம் பார்க்க போகிறாங்க. என்ன மாதிரி அந்த மருத்துவம் இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க முடியும். அதைத்தான் நீதியரசர் ஏ கே ராஜன் அவர்கள் சொன்னார். இந்த நீட் தேர்வு மூலமாக வர்ற மாணவர்களில் பெரும்பாலானவங்க ஏழைகள் மீது இரக்கம் கொண்டவர்களாக இருக்க மாட்டார்கள். அவன் ஏன் இறக்கப்படணும்? அவன் படிக்கிறதுக்கே அத்தனை லட்சம் செலவு பண்ணுறான். அவங்க அப்பா ஆஸ்பத்திரி கட்டி வச்சிருக்காரு அவன் படிக்கிறதுக்கு முன்னாடியே. அதை பார்த்துக்க தான் அவன் படிச்சுட்டு வர்றான். அவன் ஏன் அரசு மருத்துவமனையில் சேவை செய்ய போகிறான்? அப்போ ஆசைப்பட்டு படிக்க வருகிற பிள்ளைங்களை இப்படி சோதனை பண்ணுறேங்கிற பேரில் அவங்களுக்கு மன உளைச்சல் கொடுத்து, கிடையாது உனக்கெல்லாம் நீட் வேண்டாம், மெடிக்கல் வேண்டாம், +2 படிக்கிற பிள்ளைங்க இப்போ கேட்டால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், எல்லார் வீட்லேயும் நடக்கும். சயின்ஸ் குரூப் எடுக்கிறியாமான்னா நான் காமர்ஸ் எடுக்கிறேன், நான் ஆடிட்டராக போகிறேன், என்ன அதுக்கு மேலே என்ன ஆக போகிறேன் தெரியாது. ஆனால் எங்கே தெரியாமல் சயின்ஸ் குரூப் எடுத்துட்டா இந்த நீட்டு தேர்வு எழுத வேண்டி வருமோ அப்படிங்கிற அச்சத்திலேயே பல பிள்ளைகள், நன்றாக படிக்கிற பிள்ளைகள், எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லுகிற நிலைமை உருவாகி இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு நாம் இதை தடுத்து நிறுத்தாவிட்டால் இது ஒரு இறுதி யுத்தம் மாதிரி தொடங்கி இருக்கு. இப்போதான் ஒவ்வொரு கோர்ட்லேயும் வழக்கு வருது. இவ்வளவு வழக்குக்கு அப்புறம் உச்சநீதிமன்றம் சொல்லுது, ஆமாம் எல்லாம் தப்பாக தான் இருக்குது, இருந்தாலும் நீட் தேர்வோட புனிதத்தை நாங்கள் கெடுக்க விரும்பலை. எதில் தான் புனிதம்னு ஒரு கணக்கு இல்லையா? இதில் புனிதம் இருக்குதா? இப்படி நீங்கள் என்ன மாணவனுடைய அறிவை பார்க்க போகிறீங்களா, வளர்ச்சியாக பார்க்க போகிறீங்களா, இல்லை புனிதத்தை பார்க்க போகிறீங்களா அப்படிங்கிறத நம்ம உச்சநீதிமன்றத்துக்கே சொல்ல வேண்டி இருக்கு. அப்படிப்பட்ட சூழலில் நீட் தேர்வை பற்றிய அவலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிற இந்த காலத்தில் தமிழ்நாடு அரசு எடுக்கிற முயற்சிகள் வெற்றி பெற வேண்டும். இன்னைக்கு ஆளுநர் அப்பாயின்மெண்ட் எல்லாம் பெரிய பிரச்சனையாக இருக்குது. உச்சநீதிமன்றம் ஆளுநர் கையெழுத்து போடாட்டியும் இனிமே அவருக்கு வேலை கிடையாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லிருச்சு. அப்படி சொன்ன பிறகு அப்படி நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை வேந்தராக முதல்வர் இருக்கணும், இந்த நியமிக்கிற அதிகாரம் ஆளுநருக்கு கிடையாது அப்படின்னு நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை செல்லாதுன்னு அறிவிக்க சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில் கேஸ் போட்டிருக்காங்க. உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்ட சட்டத்தை அந்த சட்டம் செல்லாதுன்னு அறிவிக்க சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில் கேஸ் போட்டிருக்காங்க. எப்போ போடுறாங்க? மே மாத விடுமுறையில் போடுறாங்க. ஏன்னா விடுமுறை கால நீதிபதிகள் யாருன்னு பார்த்து வச்சுக்கிறாங்க. அப்படி பார்த்து வச்சு கொண்டு ரொம்ப அவசரமாக அந்த வழக்கு நாளைக்கு நடக்க போகுது. என்ன நடக்குதுங்கிறத நாடு பார்த்து கொண்டு இருக்கிறது என்பதை சொல்லுவதற்கு தான் இந்த ஆர்ப்பாட்டம். எனவே இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் வரை திராவிடர் கழகத்தினுடைய போராட்டம் தொடரும் என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.